விஜய். புத்தர் பிறந்த ஊருங்க நேபாள். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நேபாளில் எவரெஸ்ட் இருக்கு, நிறைய மலைகள் இருக்கு. நேபாளில் அழகுக்கும் சரி பல நல்ல ஹிஸ்டரி இருக்கு நேபாள். ஆனா இன்னைக்கு மக்கள் இந்த அளவுக்கு போராட்டம் நடக்குது அப்படின்னு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஊர்ல ஒரு ராஜாவோட பையன் என்ன பண்றாருன்னா, அந்த மொத்த குடும்பத்தையும் ஷூட் பண்ணி கொண்டிருக்காரு. அப்ப இருந்தே 2001ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வேலை திண்டாட்டமும் பஞ்சமும் நிறைய பிரச்சனைகளும் அதிகமாயிட்டு இருக்கு. மக்கள் வந்து சோசியல் மீடியாவை பிளாக் பண்ணதுனாலதான் போராட்டம் ரொம்ப தீவிரமாயிருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இந்தியா இருக்கோம், நம்ம பக்கத்துல இருக்க ஸ்ரீலங்கா, நேபாள், பர்மா, பாகிஸ்தான், இந்த எல்லா ஊர்லயுமே இந்த பினான்ஸ் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. இவங்க குரோத்துக்காகவோ படிப்புக்காகவோ அந்த மாதிரி இல்ல. சைனா கூட ஜால்ரா போட்ட பாகிஸ்தானும் சரி, இப்போ சைனா கூட ஜால்ரா போட்டுட்டு இருக்கிற இந்த பர்மா, நேபாள், இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சரி, ஈவன் ஸ்ரீலங்காவும் சரி, இவங்க எல்லாருமே இன்டர் கனெக்டட் வித் சைனா. இது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த மக்களும் நாடும் பார்த்துட்டு இருக்குங்க. இவனோட ஒரே ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு நீயும் வேணும் அவனும் வேணும், எனக்கு யாருக்குமே சண்டை வேண்டாம் அப்படின்ற ஒரே ஒரு லாஜிக்லையும் குரோத்தை நோக்கி பயணிச்சதுனால தான் இந்தியா வந்து ஜிடிபி நல்லா இருக்கு. அதை விட தமிழ்நாட்டோட ஜிடிபி அதிகமா இருக்குங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.